தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மில் இப்போது நிறையா அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் ஃப்ரீயாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் செஞ்சு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஜீரோதாவில் இன்ஸ்டன்ட் பிளெட்ஜிங் அப்படிங்கிற ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஜீரோதாவில் பிளெட்ஜிங் இருக்கு. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி, இன்ஸ்டண்டாக கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிளெட்ஜிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் சொல்றேன். இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், ஷேர்ஸை நம்ம வாங்கி வச்சிருப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி வச்சிருப்போம். அந்த பாத்தீங்க அப்படின்னா பிளெட்ஜ், அதாவது அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈக்விட்டி, இன்ட்ராடே ட்ரேட்ஸுக்கு, F&Oக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் பிளெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த பிளெட்ஜிங் நம்ம எங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க, எங்க அதிகமாக தேவைப்படும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க, ஒரு அக்ரெசிவா நீங்க F&Oல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள மணியை டைரக்டா ஜீரோதா கைட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ட்ரேட் பண்றதுக்கு பதிலா அந்த அமௌண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை பிளெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற மார்ஜினை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகிட்டு இருக்கும். அந்த மார்ஜின் அமௌண்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். சோ ஒரே கல்லுல 2 மாங்காய் இருக்கு இல்லையா? சோ அந்த கான்செப்ட் தான் இந்த பிளெட்ஜிங் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த பிளெட்ஜிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு பிளெட்ஜ் ரெக்யூஸ்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஜனவரி 5, 2026 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உடனே பிளெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த மார்ஜின் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த பிளெட்ஜ் ரெக்யூஸ்ட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா போத் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டிலுமே இதை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல எப்படி பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். உங்களோட யூசர் ஐடியை கிளிக் பண்ணி கன்சோல்குள்ள போய்க்கங்க. அதுல போர்ட்ஃபோலியோல போயிட்டு பிளெட்ஜ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் பிளெட்ஜ் பண்ண போறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. ஐ அக்ரி, கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். கீழே உங்களோட ஓடிபி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பிளெட்ஜிங் சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். சேம் ப்ராசஸ் தான் மொபைல்லையும். உங்களுக்கு மேலும் இந்த பிளெட்ஜிங்கை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளெட்ஜிங்கை பத்தி டீடைல்டா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஓல்டு வீடியோஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜீரோதால ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு கம்பெனியோட ஷேரை இன்ட்ராடேல பை பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை செல் பண்ண மறந்துடுறீங்க, அதை விற்க மறந்துடுறீங்க அப்படின்னா புரோக்கரே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைமிங்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு புரோக்கரும். அந்த டைமிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க நீங்க இன்ட்ராடேல பை பண்ணியிருந்தா மட்டும்தான். ஓகேங்களா? சோ இதை தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு இதற்கு முன்னாடி 320 அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இனிமே பாத்தீங்க அப்படின்னா அது 325 ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு இன்ட்ராடேக்கு பாத்தீங்க அப்படின்னா 325க்கு இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஆஃப் டைமிங் இருந்தது. இனிமே பாத்தீங்க அப்படின்னா 326க்கு தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி டிசம்பர் 26ல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. நிறைய பேருக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மூணாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜீரோதால பாத்தீங்கன்னா நம்ம ஏஎம்சி அட்வான்ஸா பே பண்ணிக்க முடியும். அதாவது அடுத்த இயர், அதுக்கு அடுத்த இயர் உள்ள ஏஎம்சியை நம்மளால அட்வான்ஸாவே நம்மளால பே பண்ண முடியும். சோ இது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜீரோதா கன்சோல்குள்ள போய்க்கங்க, அக்கௌண்ட்டுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து டிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிரைமரி எந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பண்ணணுமோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை பே ஏஎம்சி அப்ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எத்தனை இயருக்கு நீங்க அப்ஃப்ரண்டா செலக்ட் பண்ண போறீங்க 1, 2, 3 செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரண்ட் அட்வான்ஸா நம்மளால ஏஎம்சி பே பண்ணிக்க முடியும். சோ இது பே பண்றதுக்கு உங்களோட ஜீரோதா கைட் அக்கௌண்ட்ல அமௌண்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிடக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஃபீச்சரும் இப்போ அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இது வரைக்கும் எங்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் இல்ல, புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்
ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.